உன்னா அன்னை நானும் கொண்டு என் மனவாடுதே மன்னா உங்கள் பாதத்துக்கு மல்லிகை முல்லை பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பலவித மலரையும் கொண்டு வந்து உங்கள் பாத்தி பன்னீரால் கழுவி பட்டி பீரமத்தால் உங்கள் பாத்தை துடைத்து கொண்டு வந்த வாசனாதி மலர்கள் உங்கள் பாத்தில் வைத்து வந்தனம் செய்தேன் சுவாமி. பல்லாண்டு காலம் சிவனுடைய இடமாகத்தில் வைத்திருக்கிறோம் என்று வாழ்த்துகிறேன் தேவி. அப்படி இருந்தாலும் அந்தபுரமாக இருந்த பெண்ணை அதி சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன காரணம் தெரியுமா? காரணம் என்ன? அன்றாடும் படியிழக்கக்கூடியது பிரம்மனுடைய வேலை அல்லவா? அப்படி யாம் போகவில்லை எனில் சரி அன்னபரங்கள் எல்லாம் பசிபட்டோடு இருந்து விடுவார்கள். அதனால நான் அன்னபரங்களுக்கு படியிழக்க போய் விடுகிறேன். இடையுடுப்பாய் தேவி. அப்படிங்களா? ஆமா. ஆகட்டும் சென்று வாங்க.
அன்னபரங்களுக்கு படியளக்க பயணம் ஆகிட்டோம். சரி. அப்படி இருந்தாலும் நம்ம பாட்டு போயில சேர்ந்த பேபி ஆமா சாமி அவர்கள் நம்மளுக்கு இருவருக்கும் 50,000 அன்பளிப்பளித்தார்கள். அவர்கள் குடும்பம் கூட்டம் அலையாம கொண்டப்பூ ஆடாமல் முள்ளு முடியாமல் எந்த முகமானாலும் தகமுகமாகி இந்த பச்சையம்மன் சன்னதி கோபுரம் நாளுக்கு நாள் எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அது போல குடி வளர்கிறாமோ. கண்மணியாகப்பட்டவன் மல்லிகை முள்ளிகை உரிவு ஒதுக்கி மரியாதைகளை கொண்டு வந்து பறைச்சில் கொட்டி வந்தனங்கள் புரிகிறேன் ஐயனே. நாராயண நாராயண என்றென்றும் கனகநாயனாகவே கடவுளே. அப்படியே ஆகட்டும், தங்கள் ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். நாரதா சுவாமி ஐயா தெரியல நான் சொல்லி வந்தேன். நான் உங்ககிட்ட போய் கடக்க மாட்டோம்னா நாராயண நாராயண அழகத்துக்காகலாம் வேற என்ன வச்சுக்கிறேன் தாத்தா. குருவா ஒரு அதிசயம் ஒண்ணு இருக்குது தாத்தா. ஆமா உலகத்துல அதிசயமா ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட யார் அறியாத அதிசயம் என்ன அதிசயம் அது? நீங்க அறியாத அதிசயம் என்னன்னு கேக்குறீங்களா? பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, நாரதன் அறியாத விஷயமும் அல்ல, நண்டு நுழையாத குலமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நொடியில திரைபுவனம் எல்லாம் சுத்தக்கூடியவன் நீ. ஆமா, எனக்கு தெரியாத விஷயம் இருக்காது. நாராயண நாராயண எனக்கு தெரியாம இருக்குமா தாத்தா? அதுக்குதானே இன்னைக்கு இங்க வந்துக்கிறேன். அப்படிப்பட்ட விஷயம் என்னப்பா விஷயம்? இந்த தெய்வலோகத்துல
ஜீவலோகத்திலேயே அங்கேயே இருக்கணும். இந்த கைலங்கிரியில கூட அப்பேற்பட்ட பதிவிரதம் இல்ல. ஆமா, இந்த அண்ட பிரபஞ்சத்திலேயே பதிவிரத தன்மை குலையாத ஒரு பத்தினி ஒருவள் இருக்கிறார் பூலோகத்துல. பூலோகத்துல அப்படிப்பட்ட பெண் ஒருவள் இருக்காளா? ஆமா. என்னடா கற்பில் சிறந்தவ அருந்ததி, அவைகள் சிறந்தவ லட்சுமி, இப்படி அநேகமார்கள் இருக்காங்க. அனைவரையும் மிஞ்சும் விதத்துல பூலோகத்துல ஒரு பெண் இருக்காளா? அழகில் சிறந்தவள் லட்சுமி. லட்சுமியோட அழகும் கற்பில் சிறந்தவ யார் சொன்னீங்களா? அருந்ததியோட அந்த அம்மா மேல. ஆமா, கற்பிணி சிறந்தவங்க, அழகிலி சிறந்தவங்க, மற்றொரு ஆடவரை ஏறெடுத்தும் பாராதவர்கள். அப்படியா? அப்பேற்பட்ட பதிவிரத ஒரு அம்மா இருக்குது. பதிவிரத யாரப்பா? எங்க இருக்கா? பூலோகத்தில் கிருமி என்று பெண்ணு. எப்படி எப்படி கிருமி கிருமி. அழுத்தமா நல்லா சொல்லு, எனக்கு வேற மாதிரி கேக்குது. கிருமி நான் தாத்தா சொல்றேன். அடையா தாத்தா நீ வேற. கிருமின்னு சொல்லி கிருமின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தணரோட மனைவி. அந்தணருடைய மனைவியா? ஆமா. அந்தணர்னா இந்த பூணூல் தரித்திட்டு யாக குண்ட மாதிரி சொல்லுவாங்களா? அந்த இல்ல கையில வில்லும் கத்தி கதாயுதம் எடுத்து வில்பயிற்சி பயின்ற துரோணருடைய மனைவியாம். ஆமா, பதிவிரதனா அப்பேற்பட்ட பதிவிரத நாட்டிலே யாரும் கிடையாது. அந்த செய்தியை தான் தாத்தா கொண்டு வந்து வாங்கிட்ட சொல்லானே வந்தேன். சர்ப்பத்தில் உள்ளதா மாணிக்க கல்லே இருக்குது. ஆமா, பாம்புக்குள்ள. ஆமா, அதாவது பூமிக்குள்ள மண்ணுக்குள்ளதான் தங்கம் இருக்குது. ஆமா, மண்ணு பார்த்தா மத்தையெல்லாம் முத்து இருக்கிறது. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா தாத்தா, நாராயண நாராயண இன்னைக்கு தானே வந்துக்கிறேன். அப்படியா? தாத்தா அவள் கற்பில் சிறந்தவளா? அவள் எப்படிப்பட்ட பதிவிரதை அப்படி என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிறகு ஒண்ணு வந்து சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் என்ன தாத்தா, பூலோகத்துல போய் அவ எப்படிப்பட்டவ, எப்படி கற்பில் சிறந்தவங்கிறத தெரிஞ்சு வர்ற வரைக்கும் நீ பூலோகத்துல கால் வைக்க கூடாது. அட, நான் வந்த வேலை முக்காவாசி முடிஞ்சு போச்சு. நான் பூலோகமே வரல. நீ போய் பாத்துட்டு வா தாத்தா. சரி, புறப்படு. சரி, கிளம்பிட்டீங்களா? புறப்பட்டாச்சா? நானும் கிளம்புறேன். படி இழக்கிற வேலை இதோட இன்னைக்கு நிறுத்து. இன்னைக்கு இதோட. சரி சரி, முக்கியமான வேலை ஒண்ணு. வேலை என்ன தாத்தா? பூலோகத்துல ஒரு பதிவிரதை இருக்கலாம். சரி, அவளுடைய பதிவிரத தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று பரிசோதிக்க வேண்டும். அதனால பூலோகத்துக்கு புறப்படணும். புறப்படலாமா?